Hi students, next நம்ம பார்க்க போகிறது important 5 mark question, investigation related question, that is oral glucose tolerance test coming under regulation of blood glucose or carbohydrate metabolism. Very repeatedly asking question, right? இது இன்வெஸ்டிகேஷன் பயோகெமிக்கல் கொஸ்டின்றதுனால டெஃபினட்டாக இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேர்ட் இயர்லேயோ ஃபைனல் இயர்லேயோ போஸ்டிங் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? த நேம் இட் செல்ஃப் குளுக்கோஸ் டாலரன்ஸ். நீங்கள் ஒரு அமௌண்ட் 50 கிராம் ஆர் 75 கிராம் குளுக்கோஸ் கொடுக்க போகிறீங்க. அது அந்த பேஷண்ட்டுடைய பாடி எப்படி டாலரன்ஸ் மெட்டபலைஸ் ஆகி எவ்வளோ பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், ரைட்டா? இப்போ இதை எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க, எப்படி வரணும் அந்த பேஷண்ட் உங்கள் கிளினிக்கு? இப்போ இன்றைக்கி டாக்டர் எழுதிட்டார் ஓஜிடிடி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லேடி 25-30 இயர்ஸ் ஓல்டு லேடி, ஃபர்ஸ்ட் பிரைமி ஆர் கன்சீவ் ஆன அத்தனை லேடிக்குமே இப்போ ஓஜிடிடி பண்ணிடுறாங்க, ரைட்டா? ஹைப்பர் கிளைசிமியா இருக்கோ இல்லையோ, ஓஜிடிடி இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த ப்ரெக்னென்ட் லேடிஸ். தட் இஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி இருந்தால் டெஃபினட்டாக பண்ணணும். அதாவது ஒபிசிட்டி, லார்ஜ் பேபி அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தால் டெஃபினட்டாக பண்ணணும். ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லைன்னாலும் ஜிடிஎம் கண்டிப்பாக பண்ணியாகணும். தட் இஸ் ஓஜிடிடி பண்ணியாகணும் ஜிடிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜிடிஎம் மீன்ஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இப்போ என்ன செய்யணும், நீங்கள் 7 o'clock பேஷண்ட்டை வர சொல்லிடணும் பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக. அப்போ அவன் 8 to 10 hours ஃபாஸ்டிங் பிளான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரணும். வந்த பிறகு நீங்கள் 7 o'clock ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுப்பீங்க. அது 0 சாம்பிள், அதாவது சாப்பிடவே இல்லை, அவர் ஃபாஸ்டிங்கில் இருக்கார். போத் பிளட் யூரின் ரெண்டையும் எடுக்கணும். அதன் பிறகு எவ்ரி half an hour ஒரு பிளட் சாம்பிள் எடுக்கணும் வித் யூரின் சாம்பிள். ஸோ உங்கள் கையில் 0 hour, half an hour, 1 hour, 1.5 hours, 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 சாம்பிள் கையில் இருக்கணும், போத் பிளட் அண்ட் யூரின், ரைட்டா? இது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட் கிடைக்கிறத வச்சு ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறீங்க. அந்த கிராஃபில் இருக்கிற ஃபைண்டிங்ஸை வச்சு பேஷண்ட்டை நார்மலா அப்நார்மலான்றதை சொல்ல போகிறீங்க. இதுதான் கான்செப்ட். இப்போது எவ்வளோ குளுக்கோஸ் கொடுப்பீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 75 கிராம் ஆஃப் அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ். இந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ இதில் கொடுக்கணும்? 250 to 300 ml ஆஃப் வாட்டரில் தான் கொடுக்கணும். நீங்கள் 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் குடிக்கக்கூடாது. வித்தின் 5 to 10 minutes குடிச்சிடணும். 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 75 கிராம் ஆஃப் அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ் dissolved in 250 to 300 ml of water, and the patient take this 300 ml water within 5 to 10 minutes, ரைட்டா? அதன் பிறகு half an hour, 1 hour, 1.5 hours, 2 hours, 2.5 நீங்கள் 5 சாம்பிள் எடுக்கணும். சரியா? ரைட். இப்போ சாம்பிள் கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், யூரினும் எடுக்கணும், பிளட்டும் எடுக்கணும் சைமல்டேனியஸாக, ரைட்? இதனுடைய நார்மல் வேல்யூ என்னன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ண போயிட்டீங்க. இதை யாருக்கு பண்ணுவீங்க? Number 1, gestational diabetes mellitus. Okay, all the pregnant ladies we want to rule out gestational diabetes. அதனால gestational diabetes patient எல்லாருக்கும் இதை பண்ணுவீங்க. Number 1 indication. Number 2 யாருக்கு பண்ணுவீங்க? Patient, they are having either male or female symptoms suggestive of diabetes mellitus. சார் எனக்கு பாலியூரியா இருக்கு, பாலிடிப்சியா இருக்கு, பாலிபேஜியா இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்டோட வரான்னா symptoms suggestive of diabetes, but fasting glucose is in normal or sometimes inconclusive, that is 100 to 126 குள்ளே இருக்குது. ஒன்று நார்மலாக இருக்குது வித் சிம்டம்ஸ் இருக்குது, இன்னொன்று வித் சிம்டம்ஸ் இருக்குது வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தட் இஸ் 100 to 126. இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஓஜிடிடி அட்வைஸ் பண்ணணும். ரெண்டாவது, டியூரிங் ப்ரெக்னன்சி ஆல்ரெடி சொல்லிட்டோம், எக்ஸசிவ் வெயிட் கெய்னிங் இஸ் நோட்டீஸ் with a past history of big baby or past history of miscarriage, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பண்ணிடணும். தேர்டு, டு ரூல் அவுட் பினைன் கிளைகோசூரியா. இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ். சரி, இப்போ யாருக்கு பண்ணக்கூடாது சார்? கான்ட்ரா இண்டிகேஷன். தெர் இஸ் நோ இண்டிகேஷன் ஃபார் டூயிங் ஓஜிடிடி இன் பர்சன் வித் ஆல்ரெடி டயக்னோஸ்டு டயபெட்டிஸ். GTT has no role in follow-up of diabetes. Diabetes ஐடென்டிஃபை பண்ண பிறகு, டயக்னோஸ் பண்ண பிறகு நீங்கள் ஓஜிடிடி பண்ணக்கூடாது. should not be done in acutely ill patients. ரொம்ப chronic ill patient, bedridden patient, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓஜிடிடி பண்ணக்கூடாது, ரைட்டா?
இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ப்ரொசீஜரு ப்ரிப்பேர் பண்ணுறது அட்வைசஸ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் 3 டேஸ் உங்களுடைய நார்மல் கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கணும். எக்ஸசைஸ் ஸ்டர்னுவஸ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஹெவி வெயிட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. சம் டேப்லெட்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் குவிட் பண்ணிடணும். இதெல்லாம் இருந்து 3 to 5 டேஸ் நீங்கள் இருந்தால் தான் உங்கள் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்டு கன்க்ளூசிவாக இருக்கும். ரைட்டா? அதுக்காக நீங்கள் ஒரு அட்வைசஸ் டு த பேஷண்ட் ஃபார் ஓஜிடிடி. ஓகே, அதுக்கு அடுத்து 2 டைப்பாக இப்போ ஓஜிடிடி பண்ணுறாங்க. ஒன்று மாடர்ன் ஓஜிடிடி, இன்னொன்று ட்ரெடிஷ்னல். ட்ரெடிஷ்னலில் தான் இப்போ நம்ம சொன்ன 0, ½ அன் ஹவர், 1 ஹவர், 2 ஹவர்ஸ் சாம்பிள் எடுக்கிறாங்க. மாடர்ன் ஜிடிடி இப்போ வந்துச்சு என்னன்னா 0 ஹவர், 1 ஹவர், 2 ஹவர்ஸ் இது 3 போதுன்றாங்க இப்போதைக்கு. அதை வச்சு அவங்க டயக்னோசிஸ் என்னன்றது கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்டா? இப்போ அப்நார்மல் காசஸ் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்பர் 1 ரீனல் கிளைகோசூரியா. இது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா யூரின்ல குளுக்கோஸ் இருக்கும், பிளட் குளுக்கோஸ் வெல் நார்மலாக இருக்கும். அதான் ரீனல் கிளைகோசூரியா. ஏன் இப்படி இருக்குன்னா நார்மல் ரீனல் த்ரெஷோல்ட் இஸ் 175 to 180 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். இதுக்கு மேலே குளுக்கோஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிளட்ல, ரைட்டா, நார்மல் ரீனல் த்ரெஷோல்ட் ஃபார் குளுக்கோஸ் இஸ் 175 to 180. If your blood glucose is more than 180 means the reducing sugar will be present in urine. That is called renal glycosuria. இது நார்மலாக ஃபிசியலாஜிக் கண்டிஷன் ப்ரெக்னன்சியில் லோவராக தான் இருக்கும். ஃபேன்கோனி சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு கிளைகோசூரியா இருக்கும் அலாங் வித் அமினோ ஆசிடூரியா. அதை தாண்டி டயபெட்டிக் நெஃப்ரோஸ்க்ளிரோசிஸ், கிம்மல் வில்சன் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு டிபுலார் ரீஅப்சார்ப்ஷனால ரீனல் த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் ஆகி குளுக்கோஸ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் நேம் ஆஃப் த டிசீசஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் physiological cause is pregnancy, pathological is Fanconi syndrome and diabetic nephrosclerosis. Okay. Second, alimentary glucosuria. That is, here the fasting and 2 hours value are normal, but an exaggerated rise in blood glucose following the ingestion of glucose is seen. பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி பண்ண பேஷண்ட்டுக்கெலாம் என்ன ஆகும், கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் போடுற கொஞ்சம் குளுக்கோஸ் என்னாகும், ரேப்பிட் அப்சார்ப்ஷன் இருக்கும். அதனால் ஃபாஸ்டிங் அண்டு 2 ஹவர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இருக்கும். பட் இன் பிட்வீன் இருக்கு இல்லையா, சாப்பிட்டோன்னே ஒரு ஷூட்டப் ஆகிடும். நம்ம அதை வந்து தப்பாக மிஸ்கைட் பண்ணக்கூடாது. அலிமெண்டரி கிளைகோசூரியா ஹிஸ்ட்ரியிலேருந்து எலிசிட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் உங்களுக்கு தெரியும். A known diabetic patient who becomes pregnant is not included in this category. A known diabetic patient who becomes pregnant, அதாவது முன்னாடியே டயபெட்டிஸாக இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவங்கள போய் ஜிடிஎம்ல சேர்க்கக்கூடாது. சரியா? ஃபஸ்ட் டைம் வர்றாங்க 23-25 வீக்ஸில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் சஜஸ்டிவ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம ஓஜிடிடி பண்ணுறோன்றப்ப அதை தான் நம்ம ஜிடிஎம்மாக எடுத்துக்கணும். ஓகே, இதுக்கு சரியாக பண்ணலைன்னா பேபி வந்து காம்ப்ளிகேட்டட் பேபி ஆகி மார்ட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். மதருக்கும் மார்ட்டாலிட்டி அதிகமாகிடும், பேபிக்கு அதிகமாகிடும். அடுத்து 2 கண்டிஷன் இதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஐஜிடி அண்ட் ஐஎஃப்ஜி, இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அண்ட் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். தட் இஸ் 100 to 126க்குள்ள குளுக்கோஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபாஸ்டிங்கில் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். போஸ்ட் பிராண்டில் நார்மலாக இருக்குது, ஃபாஸ்டிங் மட்டுமே அதிகமாக இருக்குதுனாக்கா இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் ஓஜிடிடிக்கான பாயிண்ட்ஸ். ரைட்டா? எழுதிடலாமா? டயபெட்டிஸில் ஓஜிடிடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டயபெட்டிஸ் டயக்னோஸ் யூரின் பிளட்டில் கண்டுபிடிச்ச பிறகு ஓஜிடிடி தேவையில்லை. சஸ்பெக்டட் கேசஸ், அதாவது அவனுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்குது, போஸ்ட் பிராண்டில் கம்மியாக இருக்குது, போஸ்ட் பிராண்டில் நார்மலாக இருக்குது, ஃபாஸ்டிங் அதிகமாக, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கணும். ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டில் வேல்யூஸ்லேயும் டவுட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஓஜிடிடி பண்ணலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்கும் பண்ணலாம். ரீனல் கிளைகோசூரியா பேஷண்ட்டுக்கும் பண்ணலாம். ரைட்டா?